ஹலோ வணக்கம். இப்போ நாம குறுவை நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிப்பு வந்திருக்கு. அத தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த குறுவை நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் தான் பார்க்க போறோம். எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 135 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்ப இது என்னங்க குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் வந்து குறுவை பருவத்துல இப்போ மார்ச் மாசத்துலேருந்து நடுவு நட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நடுவு நட்டிருக்கும் போது அவங்களுக்கு அந்த நடவுக்கான 1 ஏக்கருக்கான அரசு வழங்கும் மானியமாக ரூபாய் 4,000 பணம் வந்து குடுக்குறாங்க. இது வந்து எப்போ குடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024ல விவசாயிகள் பணமா வாங்கியிருப்பாங்க. 2025லயும் பணமா வாங்கியிருப்பாங்க. பணம்னா டைரக்ட்டா அவங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே அந்த திட்டம் தான் இப்போ 2026லயும் தமிழ்நாடு அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். இது என்ன? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க? குறுவை நெல் சாகுபடியை வந்து ஊக்குவிப்பதற்காக ரூபாய் 134.81 கோடி மதிப்பீட்டுல வந்து 83 கோடி மதிப்பீட்டுல குறுவைக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? இதுக்கு அப்போ ஃபண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா, 134.83 கோடி ரூபாய். ரவுண்ட் பண்ணுனா 135 கோடி ரூபாய் இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்காக இந்த வருடம் 2026க்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நிகழாண்டுல பருவமழை எதிர்பார்த்த அளவுல இல்ல. அதே மாதிரி அணைகள்ல போதிய நீர் இருப்பு இல்ல. அதே மாரி மாற்று வழிகள்ல அதனால மாற்று வழிகள்ல நெல் உற்பத்தியை பெருக்க இத்திட்டம் வந்து முன்னெடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மேட்டூர் டேம்லலாம் வந்து தண்ணி வந்து பற்றாக்குறையா இருக்கிறதுனாலும், பருவமழை வந்து போதுமான அளவுல இல்லாதனாலும், இந்த குறுவை தொகுப்பு திட்டத்த வந்து சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து நாங்க வந்து முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக விவசாயிகளுக்கு நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட். அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நாளைக்கு 18 ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி குடுக்குறாங்க. தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது 1 அனௌன்ஸ்மெண்ட் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இது தொடர்பாக அவர் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் சராசரியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏக்கர் நிலம் இருக்கு நெல் சாகுபடி பண்றாங்க அப்படின்னா, 52.72 லட்சம் ஏக்கர் அளவுக்கு நெல் பயிரிடுறாங்க. நெல் சாகுபடி செய்யப்படுது. இதுல காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலும், கடலூர், திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் ஆண்டுக்கு 20.65 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களோட அனைத்து பகுதிகள்லயும், அப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல, அப்புறம் திருச்சி, கடலூர் மற்றும் திருச்சி, அரியலூர் மாவட்டங்கள்ல சில பகுதிகள்ல எவ்வளோ ஏக்கர்ல பதிவிடுறாங்களாம்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ஏக்கர். 20.65 லட்சம் ஏக்கர் பரவுல இந்த நெல் சாகுபடி வந்து குறுவையில பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ குறுவை பருவத்துல மட்டும் அந்த அளவு வந்து 5.14 லட்சம் ஏக்கராக உள்ளது. இங்க பாருங்க. எப்பவுமே நார்மலான டைம்ல வந்து 20.64 லட்சம் ஏக்கர் பயிரிடுறாங்க. டெல்டா பிளஸ் டெல்டா அல்லாத பிற மாவட்டங்கள்ல. பட் இது வந்து குறுவை பகுதி அந்த பருவத்துல வந்து எவ்வளவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5.14 லட்சம் ஏக்கரா உள்ளது. சரிங்களா? அப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்டா அல்லாத இதர மாவட்டங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்களாம்? 32.07 லட்சம் ஏக்கரில் நெல் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இது வந்து டெல்டா இல்லாம. டெல்டா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 20 சம்திங் 63 லட்சம் ஏக்கர் பதிவிடுறாங்க. டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல 32.07 லட்சம் ஏக்கர்ல நெல் பயிரிடுறாங்க. டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல. ஸோ அப்போ எல்னினோ அப்படின்ற ஒரு நிகழ்வால
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 90% கீழவே குறைவான அளவுல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து மேட்டூர் டேம்ல தண்ணி இல்ல. ஸோ அதுக்கு அடுத்தது பருவமழை சரியா பெய்யல. அப்போ பருவமழை பெய்யல, மேட்டூர் டேம்ல பருவமழை பெய்யாதனால அணையோட நீர்வரத்து குறைஞ்சு அணையினுடைய நீர் இருப்பு எவ்வளவா இருக்காம்? 79.56 அடி தான் இருக்கு. டிஎம்சில பார்க்க போனோம் அப்படின்னா 41.52 டிஎம்சி அளவு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாரி குறைவான அளவு மேட்டூர்ல 42 அடி அளவு தான் வந்து தண்ணி இருக்கிறதுனால, மேட்டூர் டேம் வந்து நம்ம திறக்க இயலாத நிலையில இருக்கிறோம். ஸோ இதனால காவிரி டெல்டா மாவட்டங்களில் வழக்கம் போல 5,00,000 ஏக்கர் சாகுபடி பரப்புல குறுவை சாகுபடி வந்து பயிரிடப்படுறாங்க. அது மிகவும் குறைவாய் இருக்கு. இருந்தாலும் அங்கு வடிமுனை குழாய் கிணறுகள், அதாவது ஃபில்டர் பாயிண்ட்ஸ் மூலம் 3.55 லட்சம் ஏக்கர் வரை சாகுபடி மேற்கொள்ள இயலும் என்பதாலும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுகிறது. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜூன் 12ஆம் தேதி நீங்க மேட்டூர் டேம வந்து திறந்துருவோம் தமிழ்நாடு கவர்மெண்ட். பட் வந்து அணையில வந்து 42 அடிக்கு தான் தண்ணி இருக்கு. ஸோ அந்த சூழலால நமக்கு வந்து அணை வந்து திறக்காத ஒரு நிலையில இருக்கும். அடுத்தது வந்து பருவமழை இல்ல. ஸோ அப்ப அதனால டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல இந்த மாதிரி தண்ணீர் பற்றாக்குறைய போக்குறதுக்காக தான் நாங்க வந்து குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்த வந்து செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அதன்படி வடிமுனை குழாய்களைக் கொண்டு மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்காக ஊக்குவிப்பதற்காக ரூபாய் 77.50 கோடி டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல குறுவை, சொர்ணாவரி நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 57.33 கோடி என மொத்தம் ரூபாய் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 134 கோடி மதிப்பீட்டுல இந்த திட்டம் செயல்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க. டெல்டா மாவட்டத்துல வந்து ரொம்ப 77.5 லட்சம் கோடி 77.5 கோடி டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு அலாட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து 57.33 கோடி 57.33 கோடி வந்து டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல அவங்க வந்து அத அவ்வளோ அமௌண்ட் நிதியை ஒதுக்கி ஸோ மொத்தம் 135 கோடி ரவுண்ட் பண்ணா 135 கோடி அமௌண்ட்டை வந்து இந்த குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்துக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில குழாய்கள், வடிகால்கள் மூலம் பாசனம் தூர்வாரப்பட்டு அங்க பாசனம் வந்து மேற்கொள்றோம். அதே மாரி நீர்வளத்துறை மூலமாகவும் ரூபாய் 100 கோடி செலவுல வந்து 4,971 கிலோமீட்டர் ஏ மற்றும் பி வடிகால் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டு, அந்த பணியும் நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் குறுவை சாகுபடிக்கு 10,714 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மற்றும் 4.02 லட்சம் மெட்ரிக் டன் உரங்கள் விவசாயிகள்கிட்ட விவசாயிகளுக்காக நாங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உர பயம் பத்தியோ இல்ல விதைகள் கிடைக்காம போயிடுமோ அப்படின்றத பத்தியும் எந்த கவலையும் விவசாயிகள் கொள்ள வேணாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து மும்முனை மின்சாரம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நாங்க விவசாயிகளுக்காக மின்சாரம் வந்து கொடுக்க பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குறைவை சாகுபடிக்கு விவசாயிகள் பயன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கான அந்த மானியத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, குறுவை தொகுப்பு திட்டம் அப்படின்னா, இது என்ன முக்கியமான ஸ்கீமு? இதுல வந்து ரூ. 4,000 பணம் குடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. 1 ஏக்கருக்கு. ஒ 1 ஏக்கருக்கு ரூ. 4,000 பணம். பிளஸ் இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, உங்களுடைய ஏரியாவுல இருக்கக்கூடிய ஏஓவ போய் நீங்க பார்க்கணும். அடுத்தது வந்து சிட்டா வேணும், அடங்கல் வேணும், பேங்க் பாஸ்புக் வேணும். அடுத்தது பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கு அடுத்தது வந்து ஆதார், ஸ்மார்ட் கார்ட்.
இது எல்லாம் வேணும். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அடங்கல் போயிட்டு நீங்க விஏஓட்ட வாங்கிட்டு, அதே மாரி குறுவை நடவு நட்டதற்கான அந்த மெஷின் பில்லு, நடவு பில்லு ஒண்ணு, அந்த மெஷின் நடவு நட்டுருந்தீங்கன்னா, அந்த பில்லு குடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, விஏஓ போய் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்க குடுத்த அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு, உங்களுக்கு குறுவைக்கான நடவு மானியமா ரூபாய் 4000 வந்து உங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த குறுவை சிகப்பு தொகுப்பு திட்டம். மீண்டும் மற்றொரு தொகுப்பு திட்டத்துல நம்ம வேற ஒரு நியூஸ் பத்தி பார்க்கலாம். தொகுப்பு திட்டம்ல மற்றொரு நியூஸ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.